ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அப்போது இந்த ராஜசூய யஜ்ஞத்தை மனசில் கொண்டு வந்து, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இதில் வந்து வைதிகம் இருக்கக்கூடிய விஷயம், ரெண்டாவது தெய்வத்தினுடைய அனுகிரகம், மூணாவது தர்மம், நாலாவது ராஷ்டிரம், அஞ்சாவது நம்மளுடைய பிரஜைகள். இது எல்லாத்துக்கும் பலமூட்டக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த ராஜசூய யஜ்ஞம். ஸோ அதனால தான் இதனுடைய தீமே என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, ராஷ்டிரம் தாரயதாம் துருவம் அப்படின்னு. ஸோ இந்த ராஜசூய யஜ்ஞத்தில் டைரெக்டாக இன்டைரக்டாக யாரெல்லாம் கலந்துக்கிறாளோ அவள் எல்லாருக்குமே இனி வாழ்க்கை வந்து வளம் பொருந்தியதாக இருக்கும். நல்ல வளம் இருக்கும், சக்தி இருக்கும், மனசு வந்து திருடமாக இருக்கும் இனிமேல். சரி, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆச்சாரியஜி வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து இப்போது க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கா. ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது மட்டும் இல்லை, அந்த ஒரு ஃபங்க்ஷனை சண்டே அன்னைக்கு நடத்துறதுக்காக 25 எபிசோடாக நம்ம வந்து அதை பார்த்துன்னு வந்தால் தான் அந்த ராஜசூய யஜ்ஞத்தினுடைய அந்த மகிமை புரியும். சொல்கிற மாதிரி அங்கே ராஜசூய யஜ்ஞத்துக்கு எல்லா சிற்றரசர்களும் பேரரசர்களும் எல்லாரும் வரப்போகிறா. அது போடணும். அதனால் வரவா எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து தலையில் வந்து இது வந்து என்னது, இது பேர் என்ன, டர்பனா, பகுடியா, இல்லை தலப்பாகை, இங்கே தான் இருக்குது தலப்பா கட்டி, அந்த இல்லை, இது வந்து ராஜகிரீடம். கரெக்ட், கைத்தட்டுப்பா, கோலப்பன் கரெக்டாக சொல்லிட்டார். ஸோ எனக்கு இந்த கலர் தான் வேணும், நாங்கள் சண்டை போடக்கூடாது. உங்கள் தலையில் என்ன வந்து மாட்டுறதோ அந்த நாடு உங்களுக்கு உங்கள் தலையில் மாட்டினோடனே உங்கள் நாடு என்ன ராஜ்யம் அப்படின்னா உங்கள் ஆத்ம ராஜ்யம் உங்களுடைய கையில் இருக்கணும். சரியா? ஸோ உள்ளே வரும்போதே வந்து அம்மா அந்த இது கூட இதுங்க பண்ண போகிறோம். ஸோ இது எங்கே நடக்க போகிறது அப்படின்னாக்கா கர்நாடக சங்கா ஸ்கூலில் நடக்க போகிறது. சரியா? இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு 2-3 விஷயம். அந்த இடம் வந்து ரொம்ப இதுவாகவும் இருக்கக்கூடாது, என்னது ரொம்ப ஸ்டைலாலாம் இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் ஒரு ரிலீஜியஸ் பேக்ரவுண்டோட ஒரு பாரம்பரியத்தோடு இருக்கணும். அட் த சேம் டைம் நம்மளோட எல்லா மாடர்ன் எக்யூப்மெண்ட் விஷயம் நம்மளோட எல்லா சௌரியத்துக்கும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆப்டான இடம், கரெக்டாக பகவான் கிருஷ்ணன் அமைச்சு கொடுத்த இடம் வந்து கர்நாடக சங்கா ஸ்கூலோட ஒரு பெரிய ஆடிட்டோரியம், ரெனோவேட்டட் நியூ ஆடிட்டோரியம். அது நம்ம வந்து சண்டே ஈவினிங் தான் எடுத்திருக்கோன்னு பேர். ஆனால் ஆல்ரெடி ஒரு 7-8 தடவை போயிட்டு வந்துட்டோம். எல்லாம் எவ்வளோ தொல்லை கொடுக்க முடியுமோ கொடுத்தோம். ஆனால் இன்னும் ஒரு 2-3 டேஸ் தான் அந்த தொல்லை கொடுப்போம், அதுக்கப்புறம் நிறுத்திடுவோம். ஏன் அப்படின்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். அதை எல்லாத்தையும் பொறுத்துண்டு நமக்கு எல்லாத்தையும் ஃபெசிலிட்டேட் பண்ணுறது வந்து ஸ்ரீ குருபிரசாத்ஜி. அவர் இங்கே வந்திருக்கார். ஸோ குருபிரசாத்ஜி கிட்ட ரிக்வெஸ்ட் வந்து நல்லபடியாக நடத்தி கொடுங்க. யூ ஷுட் பி இந்த ஃபஸ்ட்டு ரோ, ஃப்ரண்ட் ரோவில் இருந்து நீங்கள் இது பண்ணணும். ஸோ ராஜசூய யஜ்ஞத்தில் உள்ள நம்ம இப்போ எப்படி இருக்க போகிறதுன்னு சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்க, வரலாமா வேண்டாமான்னு நீங்கள் நினைக்க மாட்டேன். ஆன்லைனில் பார்க்குறவாளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா, வரலாமா வேண்டாமான்னு. வரலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு சில இது உள்ளே வந்த உடனே உங்களுக்கு பார்க்கிங் முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த அர்த்தாபஹரண பருவம் அர்காபிஹரணம் இருக்கு இல்லையா. ஸோ வந்த உடனே இந்த மாதிரி ஷால்வை போட்டு, ஓகே, ராஜா மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணி தலையில் இதை போட்டு வழக்கம் போல் பன்னீர் சந்தனம்லாம் தெளித்து வாங்கோன்னு எல்லோரும் உங்களை உள்ளே கூட்டின்னு போவான். சரியா? அப்படி நம்ம உள்ளே அப்படி தான் உங்கள இல்லை, எல்லாம் வரவா எல்லாருக்கும் வந்து ஏற்பாடாக இருக்குது. நீங்கள் சவுகார்பேட்டு போனேன்னா இது ஒன்று கூட பாக்கி இல்லை. இன்றைக்கி கூட சோர்ஸ் பண்ணி கடைசியில் ஒரு 250 பீஸு எங்கே கிடைக்கிறதோ அதை வாங்கி அங்கே கொண்டு வந்து இறக்கிட்டு கிளாஸுக்கு வந்திருக்கா லலிதா. சரியா? அப்புறம் வந்து இது வந்துட்டு உள்ளே வந்த உடனே உங்களை வந்து கூட்டின்னு போய் உங்களுடைய இருக்கையில் உங்களுக்குன்னு ஒரு சிம்மாசனம் இருக்கும், அங்கே கூட்டின்னு போய் உட்காருவா. இல்லை நான் அங்கே தான் உட்காருவேன்ல, இல்லை, கொஞ்சம் நீங்கள் பார்த்து அந்த சீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறவாளுக்கு சௌரியமாக நீங்கள் வந்து போய் உக்காந்துட்டேல் அப்படின்னாக்கா, அப்படியே உக்காந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ராஜாதி ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜ குலோத்துங்க யுதிஷ்டிர பெருமக்கள் வருவார். ஆனால் யுதிஷ்டிரர் வரத்துக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னா, நாதஸ்வரம், தவில், இதெல்லாம் வந்து மங்களவாத்தியம் வரும். மங்களவாத்தியம் பின்னாடியே வந்து வேதகோஷம் வரும். வேதகோஷம் பின்னாடி கிரந்தம் வரும். கிரந்தத்துக்கு பின்னாடி வந்து ராமரும் கிருஷ்ணரும், நம்ம நாட்டினுடைய 2 கண்கள் அவா வருவா. ராமர் கிருஷ்ணருக்கு பின்னாடி வந்து
நாட்டினுடைய அரசராக இருக்கக்கூடிய அதற்கான இதுவாக இருக்கக்கூடிய செங்கோல் எடுத்துன்னு வருவோம். யுதிஷ்டிரர் பதிலாக அன்றைக்கி செங்கோல் உள்ளே வரும். செங்கோலோட கூட வந்து வில்லு அம்பு கூடி நம்மளுடைய முக்கிய அதிதிகள் எல்லாருமே உள்ளே வருவா. நேர மேடைக்கு போய் இது பண்ணுவா. அப்போது வந்து ரிக்வேத பாராயணமானது நடக்கும். முதல்ல பிராமணர்கள் ரிக்வேத பாராயணம் ஆரம்பித்து விளக்கேற்றி இன்வொகேஷன் சாங்கை பாடி முடித்ததுக்கப்புறம் இந்த குழந்தைகள்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்ம இனிமேல் சொசைட்டியில் வந்து பிள்ளையார் சொல்லி குழந்தைகள், அதனால் குழந்தைகள் வந்து குழந்தைகள் அளவில் தர்மம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தர்மத்தை உணர்த்துற மாதிரி குழந்தைகள் வந்து விஷயத்த சொல்லுவாள். அதுலேருந்து நேராக வந்து அடுத்தது வந்து 2 பேர் வந்து இந்த ராஜசூய யஜ்ஞத்துக்கு நம்ம போகலாம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லும்போது சர்றன்னு சீன் வந்து 2 மகரிஷிகளுக்கு போயிடும். யார்? வைஷம்பாயனரும் நாரதரும் வந்து பூலோகத்தில் நடந்துட்டுருக்கிற அந்த கர்நாடக சங்கா ஸ்கூலில் நடந்துட்டுருக்கிற ராஜசூய யஜ்ஞத்தை பற்றி ஒரு சம்வாதத்தை ஆரம்பிப்பான். அந்த சம்வாதத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய விஷயமாக அக்ரபூஜா நடக்கும்போது யஜுர்வேத யஜன பாராயணம் நடக்கும். அந்த யஜன பாராயணத்தினுடைய அக்ரபூஜாவில் முதல் மரியாதை வந்து பகவான் கிருஷ்ணருக்கு அங்கே செலுத்தப்பட்டு, அடுத்ததாக அங்கே வந்திருக்கக்கூடிய ஏகாதிபதிகளாக இருக்கக்கூடிய அவளுக்கு ரெப்ரசண்ட்டாக இருக்கக்கூடிய உங்கள் எல்லாரோட ரெப்ரசண்ட்டாக சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்து 2 வார்த்தை பேசுவாள். இடையில திருப்பி வைஷம்பாயனரும் நாரதரும் உங்களுக்கு வந்து அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிகிட்டே இருப்பாள். திருப்பி வந்து சீஃப் கெஸ்ட்டு பேசுவாள், தொகுத்து வழங்குவாள். அப்படி நடக்கும்போது அந்த யஜ்ஞ சம்பன்னம் ஆகும்போது எல்லாருக்கும் வந்து தானமானது கொடுக்கப்படும். என்ன தானம் கொடுக்கப்படும் அப்படின்னா, உங்கள் கையில் ஒரு என்ன மாதிரினா பொக்கிஷம் இல்லையா, அந்த ஒரு பொக்கிஷமானது உங்கள் கையில் வந்து சேரும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னாக்க இந்த ராஜசூய யஜ்ஞத்தினுடைய ஒரு சின்னம். அதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கலாம், வருது இல்லைமா அதெல்லாம், அது கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கப்படும். ஆண்களுக்கெல்லாம் வேஷ்டி, பெண்களுக்கெல்லாம் புடவை, தொடச்சிக்க துண்டு. சரியா? லேடிஸ்க்கு வந்து அதான் அந்த பிட்டு அது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லேடிஸோடைய இதில் வந்து ஒரு சின்ன பேக்கெட்டில் வந்து மஞ்சள், குங்குமம், அந்த விஷயம். மீனாட்சி அம்மனுடைய குங்குமம், மதுரை மீனாட்சி அம்மனுடைய குங்குமமும் அதில் வந்து போடப்பட்டிருக்கு. ரொம்ப ஏனோ தானோலாம் இல்லை, கைத்தறியில் சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கிராண்டாக ஒரு புடவையும் வந்து அந்த மாதிரி பண்ணப்பட்டிருக்கு. சரியா? யதா சக்தி யதா பக்தி எல்லாத்தையும் கிராண்டாக பண்ணியிருக்கு. வேஷ்டியும் வந்து ஹேண்ட்லூமில் பண்ணி நல்ல வேஷ்டியாக கொடுத்து, அதாவது சம்டைம்ஸ் நமக்கு வேஷ்டி வாங்கின உடனே இதை எடுத்து யாருக்காவது கொடுக்கணும்னு எடுத்து வைப்போம் இல்லையா? எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஆனால் சில வேஷ்டி வந்து அதை அடுத்த அக்கேஷனில் நான் உடனே கட்டிக்கணும். அந்த மாதிரி தான் புடவையும் வாங்கப்பட்டிருக்கு, அந்த மாதிரி தான் வேஷ்டியும் வாங்கப்பட்டிருக்கு. இந்த தானங்கள் எல்லாம் கொடுத்த பிறகு ஒரு மகா ஆரத்தி நடந்து எல்லாம் முடிஞ்ச உடனே வெளியில் வந்த உடனே சாப்பாடு வந்து எல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே ஒரிஜினல் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கோயம்புத்தூரோடைய ஓனர் ஸ்ரீ கிருஷ்ணன்னு பேர். அவள் அப்பா பேர் மகாதேவையர், அவர் பேர் கிருஷ்ணன், அவருடைய இன்னொரு பிரதர் பேர் முரளி, அவர் இங்கே இருக்கார். அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ராஜசூய யஜ்யமா, சரி கேஷ்யூவில் ஒரு ஸ்வீட்டு, பாலில் ஒரு ஸ்வீட்டு, இதில் ஒரு ஸ்வீட்டு, சோம்பப்படி மாதிரி ஒரு ஸ்வீட்டு, அப்படின்னா 5 ஸ்வீட்டு. ஒவ்வொரு இலைக்கு ஒன்று இல்லை, ஒரு இலையிலையும் 5 ஸ்வீட்டு போடுற மாதிரி நான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரியா? ஸோ வி எக்ஸ்பெக்ட் தி லஞ்ச் ஆல்சோ டு பி வெரி கிராண்ட். சரியா? டின்னர் வந்து கிராண்டாக இருக்கும். இந்த டின்னரை சாப்பிட்டுட்டு சரியா, மனசு நிறைஞ்சு வயிறு நிறைஞ்சு, ஓகே, எல்லாம் நிறைஞ்சு, அப்புறம் புண்ணியம் கை நிறைந்து, அப்புறம் புண்ணியமும் வந்து அம்பரா துணியில் நல்லா நிறைச்சி நீங்கள் எல்லாரும் எடுத்துகிட்டு போகணும். இது எல்லாத்தையும் செய்கிறது யார் தெரியுமோ? யார் இது எல்லாத்தையும் செய்கிறா? ஈஸ்வரன் பகவான் கிருஷ்ணர் செய்கிறார். அவருடைய கை கால்களை செய்கிறது யார்? நம்ம எல்லோரும் இங்கே செய்கிறோம். யாரோ ஒருத்தர் செய்கிறா, இந்த ஆச்சாரியை செய்கிறா, அந்த ஆச்சாரியை செய்கிறா அப்படிங்கிறது வந்து நிமித்தம் தான். செய்கிறது வந்து ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஆர் தேர். பிகாஸ் எங்கே பார்ட்டிசிபெண்ட்ஸ் இல்லையோ அங்கே எதுவுமே கிடையாது. சரியா? அப்போது நடத்துறது வந்து நீங்கள் தான். சரியா? பணம் நிறைய பேர் கொடுத்துருக்கேன், உழைப்பு நிறைய பேர். இப்போ இன்றைக்கி நைட்டு வந்து 11:30 மணி மட்டும் மீட்டிங் இருக்குது இதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்காக. அதுக்கப்புறம் வந்து உழைப்பு நிறைய பேர் கொடுத்துருக்கேன். அடுத்த 2-3 நாள் வந்து எல்லாம் 2-3 பேர் ஆஃபீஸ்லாம் லீவ் போட்டா ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்காக. சரியா? நைட்டோட நைட் எல்லா வேலையும் நடக்க போகிறது. அதனால் வந்து
நீங்கள் எல்லாம் நடுவில் யாராவது ரொம்ப வெளியிலேருந்து வந்தவா என்னது இதே அப்படின்னு எதாவது நெகட்டிவாக பேசினான்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் சிசுபாலன்னு புரிஞ்சுக்கணும். சிசுபாலன் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், இருங்கோ கிருஷ்ணரை பாருங்கோ அப்படின்னு நீங்கள் வந்து மூடை மாற்றி விட்டுடணும். அவள் வந்து என்னது இது கொஞ்சம் ஏதாவது ஏசி கம்மியாக இருக்கோ அப்படின்னு ஏதாவது சொன்னாக்கா, ஏசி கம்மியாக இருக்கா, இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நம்ம எதுவும் எனக்கு ஒரே குளிருதே அப்படின்னு சொல்லி விட்டுடணும். புரியுறதா? அதனால் வந்து எங்கேயுமே நெகட்டிவிட்டியை வந்து ப்ரமோட் பண்ணாமல் நமக்குள்ளேயே கூட தோணும். ஓகே, அதையும் நம்ம ஓரம் வச்சுட்டு மற்றவாளுடைய நெகட்டிவிட்டியை நம்ம ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நாமளும் பாசிட்டிவ் ஆகிடுவோம். சரியா? அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப அழகாக இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் எல்லோரும் கலந்துக்கணும்னு நான் கேட்கல, நீங்கள் எல்லோரும் வந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். சரியா? ஸோ உங்களுக்கு இப்போ பொறுப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள்லாம் ரெகுலராக இங்கே வரவா கிளாஸுக்கு. சரியா? ஸோ கிட்டத்தட்ட 650 பேர் நாங்கள் எதிர்பார்க்குறோம். 650 பீப்புள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா வரேன்னு. எல்லோரும் வாங்கோ, மேலேயும் வரலாம். அதாவது நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுற முக்கியமான காரியகர்த்தர்கள்லாம் வந்து திணறி போகிற மாதிரி வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும். அதுதான் ஃபங்க்ஷனுடைய சக்ஸஸ். அது எப்போவுமே நடந்திருக்கு, தொடர்ந்து நடக்கும். அதனால் எல்லோரும் வாங்கோ வாங்கோ வாங்கோ. இது எல்லாத்துலேயுமே வந்து ஆழ் மனசில் நமக்கு இருக்க வேண்டிய பிரார்த்தனை என்ன அப்படின்னா, ஈஸ்வர அனுகிரகம், தர்மம், அப்புறம் மக்களுடைய செழுமை, இது எல்லாம் சேர்ந்து வாங்கணும். இந்த பார்ட்டியா அந்த பார்ட்டியா, யார் வரணும் யார் வர வேண்டாம், நோ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ், நத்திங். ஜஸ்ட் ப்ரேயர் தட் தமிழ்நாட்டிலையும் பாரதத்துலேயும் வந்து வலிமையான அரசு அமைஞ்சு எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும். சரியா? ஏற்கனவே பாரதம் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்க இந்த பூலோகத்தில் இன்னுமே வந்து அதை நகர்த்த முடியாத அளவுக்கு நம்ம வந்து பெஸ்ட்டாக போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எல்லா மாற்றமும் வரணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு இதை பண்ணு. எவ்ரி ஸ்ரீராம நவமி பிரம்ம வித்யா மந்திர் ஸ்கூல் உடைய ஃபவுண்டர் ஆச்சாரியா ரங்காஜி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னாக்க, எவ்ரி ஸ்ரீராம நவமி வந்து இறை காரியத்திற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தன்னலம் இல்லாமல் சேவை புரிந்து வரும் இந்த சொசைட்டியில் இருக்கிற யாரோ ஒரு முக்கியஸ்தரை, அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காளோ அவர்கள் எல்லோருமே சொசைட்டிக்கு முக்கியஸ்தர்கள் தான். அந்த மாதிரி இருக்கும் ஒரு மகானை ஒவ்வொரு ஸ்ரீராம நவமி அன்னைக்கும் ராமகாரிய கிங்கரஹா அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து கொடுத்து அவருடைய கான்ட்ரிபியூஷனை பற்றி எல்லாரையும் ஒன்று கூட்டி அந்த அவையில் சொல்லுவார். இதை வந்து பிரம்ம வித்யா மந்திரில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஃபார் எவ்ரி ஸ்ரீராம நவமி. இதை வந்து ராஜசூய யஜ்ஞத்தன்னைக்கு இந்த அவார்டு நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டில் ஒருத்தராக இருக்கிற ஸ்ரீ துரை சங்கர்ஜி, அவர் அகில பாரதிய ஐயப்ப சேவா சங்கத்தில் அதனுடைய ஹெட்டாக இருக்கார். ஸோ என்டையர் பாரதத்தினுடைய ஐயப்ப பக்தர்களுக்கும் சபரிமலா கோவிலுக்கு செல்கிற அந்த விஷயத்தில் சங்கத்தில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையே இதுக்காக அர்ப்பணித்திருக்கிறார், இந்து தர்மத்திற்காக. அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய உத்தமமானவர் அவர். அவருக்கு இந்த ராமகாரிய கிங்கரஹா அப்படிங்கிற விருதை வந்து நம்ம ராஜசூய யஜ்ஞத்தன்னைக்கு ஸ்ரீராம நவமியை ஒட்டி வர அந்த யஜ்ஞத்தன்னைக்கு நம்ம சமர்ப்பிப்போம். நம்ம ஸ்ரீராம நவமியை இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறதுனால இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுதான். ஸோ மீட் யூ ஆல் ஃபார் ராஜசூய யஜ்ஞம்.